இங்க ஒருத்தங்களுக்கு கல்யாணம் ஆகி 30 வருஷம் ஆகும். 30 வருஷமா மேக்கப்லாம் துளி கூட போடாதவங்க இன்னைக்கு டிவோர்ஸ் ஆக போகுது. இன்னைக்கு வந்து ரொம்ப அழகா கிளம்புவாங்க. அவங்களோட முடியெல்லாம் கட் பண்ணிட்டு மேக்கப்லாம் போட்டு ட்ரெஸ்ஸிங்லாம் மாத்திட்டு ஆளே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா ரொம்ப வித்தியாசமா இருக்காங்க. எதனால இப்ப இவங்க கிட்ட இவ்ளோ பெரிய சேஞ்சஸ் அப்படின்னா, இப்ப இவங்க வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருந்தாங்க. இவங்களுக்கு ஒரு பையன் தான் இருந்தான். இப்ப பையனும் ஹஸ்பண்டும் சேர்ந்துக்கிட்டு சுத்தமா இவங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. எப்ப பாரு ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வீட்டு வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்க, உன்னை எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்ட்டு அவங்க ஹஸ்பண்டும் சொல்வாரு. அதே தான் பையனும் சொல்வான். அவங்களோட ஹஸ்பண்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல என்னோட கம்பெனி கூட ஒரு பெரிய கம்பெனி வந்து டைப் வச்சுக்க போறாங்க, நான் ரொம்ப பெரிய ஆளாக போறேன், இந்த நேரத்துல வந்து உன்னெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு என்னோட வைஃப்னு காட்ட முடியாதுன்னு சொல்வாரு. பையனும் அதே மாதிரி தான், உன்னெல்லாம் அம்மான்னு சொல்றதுக்கே எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு, அதனால டிவோர்ஸ் பண்ணிடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உண்மை என்னன்னா, இப்ப இவங்களோட வைஃப் வந்து ரொம்ப பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருப்பாரு, அவரோட பொண்ணு தான். ஆனா இவங்க வந்து காலேஜ் படிக்கிறப்போ இவரை லவ் பண்ணியிருப்பாங்க. லவ் பண்றப்போ வந்து இவங்க யார் அப்படின்றது அவருக்கு தெரியாதுதான். அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி சாதாரண ஆளுக்கெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணி தர மாட்டேன் அப்படின்னு சொல்றதுனால எல்லா சொத்தையும் அப்படியே விட்டுட்டு இவரை கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. கல்யாணம் ஆன புதுசுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க தான். அதனால நம்மளோட ஹஸ்பண்ட்க்கு நம்ம கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கணும் அப்படின்ட்டு கம்பெனில எல்லாம் போயிட்டு கிளீனரா வேலை செஞ்சிருப்பாங்க. இப்ப இவங்க நினைச்சிருந்தா இவரை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா இவங்க வாழ்க்கையே வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லா கஷ்டப்பட்டதுக்கு கடைசியில நீ எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு நாள் இப்ப இவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிருக்கும். ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் பண்றதுக்கு கூட ஆள் கிடையாது. அதனால ஃப்ரெண்டோட ஹாஸ்பிட்டல் போயிட்டு இவங்களே அட்மிட் ஆகியிருப்பாங்க. டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்ததுல உனக்கு கேன்சர் இருக்கு அப்படின்ட்டு ஃப்ரெண்டும் சொல்லியிருப்பாங்க. இவங்களுக்காகவும் இவங்க குடும்பத்துக்காகவும் நீ வேலை செஞ்சு மாடு மாதிரி தான் உழைச்சிருக்கேன், ஆனா அதுக்கு எந்த ஒரு பலனும் இல்லை, உன்னை வந்து ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த குடும்பமே தேவையில்லை, அவங்க என்ன உன்னை வெளியே அனுப்புறது, நீ வெளியே வந்துரு, நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம பையனும் நம்ம ஹஸ்பண்டும் வந்து ஏதோ கோவத்துல பேசியிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம பெருசா எடுத்துக்கூடாது, மறுபடியும் இந்த விஷயத்த போயிட்டு சொல்லலாம் அப்படின்ட்டு போயிருப்பாங்க. பார்த்தா ஹஸ்பண்ட் வந்து எப்படியோ இவ்வளவு டிவோர்ஸ் பண்ணிட்டா நம்மளுக்கு வேற ஒரு ஆள் வேணும் அப்படின்ட்டு ஆளெல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிருவாரு. இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்ட்டு ஆளே தலைகீழ மாறி போயிட்டா அவங்களோட அப்பாவோட கம்பெனிக்கே போயிடுவாங்க. இப்போ இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இன்னும் நான் கொஞ்ச நாள் ஒரு பெரிய கம்பெனி கூட டைப் வச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்வார்ல, அந்த கம்பெனி வேற யாரும் கிடையாது, இவங்க அப்பாவோட கம்பெனி தான். அதுல வந்து இவங்களோட வைஃப் நடந்து போறதா அவர் பார்த்திருப்பாரா, இவ வந்து பைத்தியமாயிட்டா போல இருக்கு, ஏதோ கம்பெனில எல்லாம் என்னமோ ஓனர் மாதிரி நடந்து போயிட்டு இருக்கா அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருப்பாரு. உங்களுக்கு உண்மையை எப்ப புரிய வைக்கணுமோ அப்ப நான் புரிய வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்களும் வந்து சைலண்டாவே போயிடுவாங்க. இப்ப இவர் பல நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தா அந்த ஒரு நாள் வந்திருக்கும். என்ன அப்படின்னா, அந்த பெரிய கம்பெனி கூட நம்ம டைப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்வைட் வந்திருக்கும். இவரும் வந்து அந்த பார்ட்டிக்கு அவரோட பையனை கூப்பிட்டு இப்ப புதுசா ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சிருப்பார்ல, அவங்கள கூப்பிட்டு போயிருப்பாரு. அந்த கம்பெனியோட மேனேஜர் எங்களோட ஓனர் ரிட்டையர் ஆகிட்டாரு, அதனால மொத்த பொறுப்பும் இப்ப அவரோட பொண்ணு கிட்ட தான் போகுது, பொண்ணு தான் வந்து டேக் ஓவர் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யார் அந்த பொண்ணுன்ட்டு திரும்பி பார்த்தா இப்ப இவரோட எக்ஸ் வைஃப் தான். இவருக்கும் அவரோட பையனுக்கும் பார்த்த உடனே தலையே சுத்தி போச்சு. இவ்வளோ பெரிய ஆளா வந்து நம்மளோட வீட்டுல நம்மளுக்காக அடிமை மாதிரி இருந்தாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க.